ஹலோ கைஸ், இந்த வீடியோ பற்றினா அதாவது நாளைக்கு 28 ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரில் வந்து போலியோ கேம்பெயின் வந்து நடக்குது. எப்படி சொல்லலாம்னா 1 வயசுலேருந்து 5 வயசு குழந்தைங்களுக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுப்பாங்க. அந்த கேம்பெயின் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ஸோ உங்கள் வீட்டில் 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டு போய் போலியோ ட்ராப்ஸ் வந்து கொடுங்க. ஈவன் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேக்சினேஷன் ஆல்ரெடி இப்போ தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அகைன் வந்து கொடுக்கலாம். அது வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண தான் போகுது. ஸோ இந்த போலியோ இதை பற்றி நிறைய ஒரு மித்தம் இருக்குது. அதாவது வேக்சினேஷன் ஊசி மூலமாக போடுறது தான் ரொம்ப இம்பாக்டாக இருக்கும், நல்லது அப்படின்னும், சொட்டு மருந்து போடுறது அந்த அளவு எஃபிஷியண்டாக இருக்காது அப்படின்லாம் நிறைய மித்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரெண்டுமே வேறு வேறு விதத்தில் ஒர்க் பண்ணும். இப்போ போலியோ வேக்சினில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது எப்படின்னா, அந்த ஊசி போடுற ஒருத்தருக்கு மட்டும்தான் அது வந்து போலியோ வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஆனால் இந்த சொட்டு மருந்து கொடுக்குறது வந்து அப்படி இல்லை. நார்மலாகவே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, வேக்சினேஷன் போடுறது எப்படின்னா அந்த வைரஸை தான், இப்போ ஒரு வைரஸாலேயோ ஒரு பாக்டீரியாவில் தான் இந்த வந்து நமக்கு இதாகுதுன்னா, அப்போ இந்த வைரஸை தான் நமக்கு வந்து உடம்புல இது பண்ணுவாங்க. அப்போது நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா, இம்யூனிட்டி செல்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா இதை எதிர்த்து வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து ரெடி பண்ணும். ஆன்டிபாடிஸை ரெடி பண்ணி இப்போ அகைன் வந்து இந்த இது வந்து மியூட்டட் ஆகி வந்தாலோ இல்லை இது வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆனாலோ இப்படி வந்து ஒர்க் ஆகணுங்கிறது வந்து உடம்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் மெமரியா. ஸோ அதுதான் இந்த விஷயத்துலேயும் நடக்கும். உங்களுக்கு வந்து சொட்டு மருந்து கொடுக்கும்போது அதில் வந்து கண்டிப்பாக அதில் போலியோ வைரஸ் தான் இருக்கும். அந்த போலியோ வைரஸோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதால் பெருக முடியும், பட் அது வந்து அஃபெக்ட் பண்ணுற பவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணோம்னா, இந்த போலியோ வைரஸ் உள்ளே போனதுக்கப்புறம் இது வந்து வாய் வழியாக உள்ள போகும், தொண்டை வழியாக குடல் வழியாக போய் அப்புறம் வயிற்று ரீச் பண்ணி அப்புறம் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து இந்த மாதிரி பெருகும்போது என்ன ஆகும்னா, நம்ம குழந்தைங்களோட இம்யூனிட்டி பவர் என்ன பண்ணோம்னா ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணும். இதை எதிர்த்து சண்டை இட்டு ஜெயிச்சு ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணி ஓகே இப்போ வந்து போலியோ வந்து வந்தால் நம்ம இப்படி ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். இதுதான் ஆக்சுவலாக நடக்கும். பட் இதில் இந்த சொட்டு மருந்தில் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இது கொடுத்து ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணி நம்ம உடம்பு இருக்குன்னா, இந்த குழந்தைங்கிட்ட இருந்து இந்த வைரஸ் பரவுதுன்னு வைங்க, பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வைரஸ் வந்து இவங்ககிட்ட இருந்து பரவுதுன்னா அந்த குழந்தையும் வந்து ஆன்டிபாடிஸ் ரெடி பண்றதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும். இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி மொத்தமாகவே ஒரு இதாக இருக்கும், ஷீல்டாக இருக்கும். அதுதான் இந்த சொட்டு மருந்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து சொட்டு மருந்துல இருந்து வேக்சினேஷனுக்கு மாறிட்டாங்க, இன்ஜெக்ஷனுக்கு மாறிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து இந்தியாவில் வந்து ரெண்டுமே இருக்கு. அதாவது ஊசியாகவும் போட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு, இதுவும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி ரொம்பவே கம்மி தான் போலியோ பொறுத்த வரைக்கும், நம்ம வந்து சுத்தமாக இல்லைன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் சில ஏரியாவில் வந்து அடிக்கடி போலியோ சில பேருக்கு வந்திருக்குது. அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈவன் இந்தியாவிலே ஹைதராபாத்தில் வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாலாம் இருக்குன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரிவென்டபிள் தான், இதை கண்டிப்பாக எடுங்க. ஏன்னா இது எடுக்காமல் என்னெல்லாம் ஆயிருக்குங்கிறது வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்டில் இப்போ ஒரு 70 வயசில் இருக்கிறவங்கலாம் பேரலைஸ் ஆகி சில பேர் இருக்கிறாங்கன்னா அது காரணம் வந்து இந்த போலியோ. அந்த டைமில் வந்து நமக்கு வேக்சினேஷன் எதுவும் பெரிய அளவில் நாலேஜும் கிடையாது. ஸோ இந்த வைரஸ் என்ன பண்ணணும்னா உடம்புக்குள்ள போய் நம்மளோட தசையாக இருக்கட்டும், இல்லை பேக் போனாக இருக்கட்டும், இல்லை கை கால்களாக இருக்கட்டும், அதாவது இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவாங்க, இதுக்கு காரணமே இந்த வந்து போலியோ தான். அது போய் எல்லாத்தையும் கை காலெல்லாம் முடக்கி வச்சுக்கும். அதுக்கு பிறகு ஒன்ஸ் வந்து போலியோ அஃபெக்ட் ஆகி கை காலெல்லாம் இழுத்ததுக்கு அப்புறம் வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியாது. ஸோ இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு உங்க குழந்தைய கண்டிப்பாக கூட்டு போங்க. இதோட நாலேஜையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.